பார்த்துருக்கேன் இப்போ பாடா அது ஆணி பார்த்து எடுத்துக்கிறோம். நான் என் பிள்ளைக்கு வரம் கொடுக்க போகிறேன், ஆணி பார்த்துலேருந்து வரம் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே வாக்கு அருவாமலேருந்து வந்து அருவா கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்படி இல்லை உள்ள இருக்கு இல்லையா, நான் அருவாலேருந்து வாக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நல்லா வார்த்தை கட்டணும். அதாவது நான் எப்பவுமே சில விஷயங்களை, சில கைகூடி வர விஷயங்களை, சில சீக்கிரமாக முடிக்க வேண்டிய விஷயங்களை நான் ஆணி பாதத்திலேயோ அல்லது அருவாமையிலேயோ நின்று தான் வாக்கு கொடுப்பேன். நான் ஏற்கனவே ஒரு கொஞ்சம் குழந்தை வரம் கொடுத்தேன். நீங்கள் நிற்கிறீங்க, வாடா வாங்க, 2 பேர் வாங்க உங்களுக்கு. ஆனால் நான் ஆணி பாதத்துலேருந்து வாக்கு சொல்லலை. இருந்தாலும் நான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தேன். 4.5 மாதம் அவங்க சொன்னேன், காலம் தெளிவாக சொன்னேன். 4.5 மாதம் இப்படிதான் சொன்னேன். நான் ஒருத்த நீங்கள் இருந்துக்கணும், நீங்கள் தான் அந்நியமாக இருக்கணும். சொல்ல வரதுப்படி இல்லை, தொடர்ச்சி இருந்துச்சு. ஆச்சரியப்படி இல்லை. அடுத்த மாதம் இருந்தாலும் இப்போ உனக்கு அதாவது காலம் தள்ளி போய் உனக்கு 13 நாள் ஆகுது. உண்மையே இல்லையா? 13 நாள் ஆகுது. உனக்கு நல்ல வார்த்தை கட்டுருந்தேன். உனக்கு வந்து வரப்போகுது, அந்த காலம் வந்துடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து கை தட்டுவது அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி பிரம்மாண்டம், அதுக்கு பேரு தான் பிரம்மாண்டம். ஏடா அப்படித்தானடா, இங்கே பிரம்மாண்டத்துக்கு ஆள் இல்லை, கைதட்டுறதுக்கு ஆள் இல்லைடா, சுற்றி நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படிதானா அவங்களே? சுற்றி நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் மட்டும் தான் நிற்கிறேன். நான் மட்டும் தான் தேவை. உங்களுக்கு வர கொடுக்குறது நான் மட்டும் தான் தேவை. சுற்றி நிற்கிறதுக்கு ஆள் தேவையா? இல்லை. அதாவது நான் எவ்வளோ, அதாவது அது ஏற்கனவே ஒரு காலத்தில், ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் குறையாம என்னுடைய எல்லைக்கு வர வைப்பேன். அத்தனை பேருக்கு வாக்கு பார்ப்பேன். அத்தனை பேருக்கு முடிக்க என் பிள்ளைய தவிக்குங்க. போக முடியாமல் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் வரும், சொல்ல முடியாது, முங்கி அடிச்சு முன்னால் போய் நிற்கும். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாது இந்த இறைவனை. இன்னைக்கு நான் பேர் எழுதி வச்சு வாக்கு பார்க்குறேன். ஏன் ஏதோ வந்த உடனே போகட்டும், வந்த உடனே முடிச்சு போகட்டும். அந்த காலத்தில் கால் வலிச்சா எழுதிக்கிறேன், எழுதி அப்படி ஒரு காலத்தில் அப்படி வாக்கு பார்த்தேன். அதெல்லாம் குறைச்சிட்டேன். ஆனால் நான் திரும்ப கூட்டத்தான் போகிறேன். ஏன் கூட்ட போகிறேன்னா, ஏன்னா என் பிள்ளைய நிறைய அவதிப்படுது, நிறைய கஷ்டப்படுது. அதனால் நான் கூட்ட போகிறேன், கூட்டிடுவேன். அவ்வளோதான். மிஞ்சி பண்ண 4.25 மாதம் தான் காலம் தெரிவித்தேன். நான் ஏற்கனவே 6 மாதம் எழுதியிருக்கேன். அதில் 1.25 மாதம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 4.25 மாதம் தான் இருக்குது. அந்த காலத்தில் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 2 வாரிசு கொடுக்குறேன். உடலான பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் தீர்த்து கொடுக்குறேன். எழுதிச்சுக்கணும் மாதிரி 2 வாரிசு இருக்குது, ஆண் ஒன்று பெண் ஒன்று. சந்தோஷம் தானே? இந்த பண்ணி நினைச்சிங்க உண்மையிலேயே எனக்கு நல்லா வார்த்தைகள் தங்கத்தை கிரீட சந்தோஷம் செஞ்சு கொடுத்துருவார். நான் கேட்டது நான் வச்சுக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். நான் வச்சுக்கிறோம் கரெக்டாக 2.5 மாதம் வாரிசு நின்றோம். நீ மட்டும் என்ன பண்ணி பார்க்கணும். இதை நீ சாப்பிட்றதுல குடிக்கிறதில் பயன்படுத்தணும். கரெக்டாக 6 நாளைக்கு பயன்படுத்தணும். எத்தனை நாளைக்கு? இதை அடி வைக்கிற தடவிட்டு கரெக்டாக 4 நாளைக்கு பயன்படுத்தணும். காலையில் ஒரு 3 சொட்டு குடிக்கிறதில் பயன்படுத்து. அந்த கனி எதுக்குன்னு சொல்லிடுறேன். என்னை பச்சரை போடுறா, இந்த பிடிக்கும் அதில் வாங்கிச்சு மடியில் வாங்கி பச்சரை போடு. உங்களுக்கு பச்சரை கொடுத்துருக்கீங்க. சரி, நல்லா வார்த்தை கட்டணும். இதோட விரலி மணி சேர்த்துக்கணும். இதோட என்ன சேர்த்துக்கணும்? விரலி மணி சேர்த்துக்கணும். வர கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இதோட வார்த்தைக்குள்ள 8 வாரிசு கொடுத்துருங்க. நான் ஒன்றும் பண்ணேன். பச்சரை கொடுத்துருக்கேன், விரலி மஞ்சள் இதோட 2 சேர்த்துக்கணும். அதாவது கனி கொடுத்துருக்கேன், அதில் இருக்க சாரம் எடுத்துக்கணும். 2 கனி கொடுத்துருக்கேன். 2மே 7 நாளைக்கு பயன்படுத்தணும். 2 நாளைக்கு புளிஞ்சு வச்சுட்டேன். 7 நாளைக்கு வெறும் வயிற்றில் குடிச்சிக்கணும். அதோட விழுதி கொடுத்துட்டு அந்த விழுதியும் போட்டு குடிச்சிக்கணும். வெறும் வயிற்றில் உனக்கு இன்னொரு கனி கொடுத்துருக்கேன். தனியாக
அந்த கனி அறிவியல் கிடையாது. அது சாப்பிட பயன்படுத்தி குடிக்க பயன்படுத்து. கரெக்டாக 4 நாளைக்கு பயன்படுத்து. உனக்கு நான் கனி கொடுத்துருக்கேன். எத்தனை நாளைக்கு? 6 நாளைக்கு. நீ எப்பெல்லாம் பயன்படுத்தணும்? எப்போ எல்லாம் காலையில் சாப்பிடும் சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை. சாப்பிட பயன்படுத்தணும்னு தான் சொல்லு. சாப்பிட பயன்படுத்தணும். இரவு பயன்படுத்து. சாப்பிட குடிக்க எத்தனை நாளைக்கு? 6 நாளைக்கு. கவலைப்படாம போகணும். அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்திருக்கு. அதே போல் இனிமேல் இந்த பசங்க நல்லா இருக்கணும். போதுமாடா மோளை? இனிமேல் நல்லா இருப்பீங்க. சந்தோஷமா நல்லா இருப்பீங்கனாலே உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி உன் பேச்சை கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த அப்படி தலையணையில் வச்சு தொடர்ச்சி எழுதிக்கணும். வருமானத்தை ஏற்படுத்தி வைக்கிறேன். கூட வர இந்த அப்படி உன்னுடைய உடல் பயன்படுத்தி போய்ட்டு. டேய், நான் என்ன கேட்டேன்? ஆனால் இல்லை, தங்கச்சி 2 குழந்தை பிறந்தவொடனே தங்கச்சி செய்யவே செய்ய மாட்டேன். கண்டிப்பாக செய்யும். மறந்துட மாட்டீங்களே? மறக்க மாட்டேன். போய்ட்டு நீங்கள் எங்கிட்ட என்னடா கேட்டேன்? புரியலம்மா. உங்கள்கிட்ட என்ன நான் கேட்டேன்? மறந்துட சொல்ல வரதுக்குள்ள அந்த கிரீடத்தை இங்கே போய் வச்சுருவேன். நீங்கள் சிலையை வைக்க போகிறீங்க, அது கிரீடத்தை கொண்டு வர வச்சு போகிறாங்க. அந்த கிரீடம் இங்கே போய் உட்கார போகுது. போங்க போங்க. என்ன வேணும்? காணிக்க உன் கையில் உன் கூட பிறப்புன்னு தானே கேட்டேன். அவன்கிட்ட இருந்து வாங்குறேன். அவன் தானே யாரும் காசு கொடுக்கணும். வாங்கி வை. ஏடா எவனுமே வைக்கலடா. நிறைய பேர் கட்டு உடச்சுடா. டேய், இல்லைடா, நம்ம ஒரு வழி பண்ணணும். என்ன செய்யணும்னா, நீ அடுத்த தடவை உங்களை எத்தனை வாரம் வச்சுருந்தேன்? உங்களை வாரம் வச்சுருந்தா எத்தனை வாரம் வச்சுருந்தேன்? என்னடா முடிக்கிறீங்க? டேய், வெள்ளி வெள்ளிக்கெல்லாம் வர சொன்னேன். யார் சொன்னேன்? அது அவங்க அந்த குழந்தை உங்களை எத்தனை வாரம் வச்சுருந்தேன்? வர சொல்லியா? ஏய், குழந்தை வர இப்போ கேட்டாங்க. எங்கே அப்படிங்க? வாங்கடா, அங்கே வாங்க. வாங்க. எங்கே இருந்து வரீங்க நீங்கள்? சேலம். சரி, அடுத்த வாரம் எனக்கு விழா ஆரம்பிச்சிருந்தாடா. வெள்ளிக்கிழமை போயிடுவோம். நான் ஊரில். ஆமாம், ஊரில் 29 எனக்கு விழா இருக்குது. 29 அடுத்த வாரமே தான். அடுத்த வாரம் ஒரு தடவை வந்துட்டு. டேய், இந்த வாரம் வர வாரம் வருமா? அடுத்த வாரம் வருமா? அப்போ நீங்கள் வர வெள்ளிக்கிழமை வந்துட்டு வரதக்கூடாது. நான் வரதான் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக கொடுப்பேன். அதை நீங்கள் பிறகுக்காக தான் வரீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்கல்ல, எப்படி மாத்திரை கொடுப்பேன்ல, மெடிசன் கொடுப்பேன்ல, அது வாங்கிறதுக்கு போவீங்கல்ல, அது மாதிரி மருந்துக்காக மருத்துவம் தான். வந்துட்டு போயிருங்க. வந்துட்டு போயிருந்தா சரி, நீங்கள் போயிருங்க. என்ன செய்ய ஆட கூட கூடாது. ஏழை வாடா அதெல்லாம் சொல்ல வேணும்டா. காணிக்க தான் கொடுக்க சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். காணிக்க கொடுன்னு சொன்னேன். சரி, இந்தபடி அவன் ஜாதகத்தில் பிரச்சனை 2 மனைவியா பார்த்து போய் ஜாதகம் வேணா பார்த்துட்டு எப்படி பார்த்துட்டீங்களா? தெரிஞ்சு வச்சா வச்சுறேன். தெரிஞ்சு வச்சவங்களா ஆகும். சரி சரி, அது சரியா இருக்கும். இந்த வர்றப்போ தானே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அவனுக்கு என்ன காட்டலாம்? என்ன காட்டலாம்? நான் என்ன சொன்னேன்? ஏற்கனவே பார்த்துட்டீங்களா? சொன்னாங்களா? பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வார்த்தை சொல்லலை. ஆனால் உண்மையிலே அதுதான் காட்டுது. இல்லை, அது சரியாக்கிடுவோம். இப்போ கனி கொடுத்துருக்கேன். ஜாதக நோட்டை எடுத்துக்கணும். ஜாதகத்தை அப்போ தான் சரி பண்ண முடியும். இதில் ஒரு சூட சேர்த்தணும். இந்த கனியில் ஜாதக நோட்டை எடுத்துக்கணும். செய்ய முடியுமில்ல, யார் இருக்கா? அவங்ககிட்ட கொடுத்து செய்ய முடியுமில்ல. ஜாதக நோட்டை எடுத்துக்கணும். இதில் ஒரு சூட சேர்த்தணும். இந்த கனியில் ஜாதக நோட்டு மேலே வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறை காட்டி முடிச்சு இது 4 4 3 தடவை வைக்கணும். 4 மூலையில் வைக்கணும் ஜாதக நோட்டு மேலே. அப்போ தான் ஜாதகத்தை மாற்ற முடியும். ஜாதகத்தை மாற்றினாலும் சரி பண்ண முடியும். சொல்கிற வார்த்தை புரியல நம்மளே. அது ஜாதக நோட்டு முன்னால் ஆனால் விளக்கு போடணும். கரெக்டாக 90 நாளைக்கு 90 நாளில் 11 நாள் கண்டிப்பாக யார் உன் கூட பிறந்தவனா அவன் 11 நாள். அந்த 90 நாளில் எந்த 11 நாள் வேணாம்.
தொடர்ச்சியாக ஒரு 2 நாள் போடலாம், தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் போடலாம். ஆனால் 11 நாள் போட்டுருணும் அவன். அப்படிதான் நான் சொல்கிறது. 90 நாளுக்குள்ள 11 நாள் போட்டுரும். அது தொடர்ச்சியாக போட்டாலும் சரி, விட்டு விட்டு போட்டாலும் சரி, ஆனால் 11 நாள் போட்டுரும். அப்போ தான் அவனுடைய தடை நீங்கும். அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்தான். வேற என்ன போட 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 போயிடுவேன். போடா போடா அதான் சொல்லிட்டு நான் போட தொடர்ச்சி எடுத்துங்களா. சரி, நல்ல வார்த்தை. உங்களுக்கு நான் வாக்கு சொல்லி முடிச்சுட்டுன்னா முடிக்கலையா? உங்கள் தெய்வம் என்ன செய்ய கூட இருக்கு. வேற ஆண் தெய்வம் வேற ஏய் அட போங்க. ஏய் நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாத தெய்வம்னா சொல்லுவேன். இங்கே பாரு, என் பிள்ளைகள்லாம் நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வா தவிச்சுக்கிட்டு இருக்காத, இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காத பாரு, சீக்கிரம் முடிச்சு கொடுப்பான்னு சொல்லி போ போ போ. அதுதான் தெய்வம். குலதை போட்டு அடைய தொடச்சாது. எந்த ஊர் நீங்க? உங்களுக்கு எவ்வளோ நான் இப்படி தரேன்னு சொன்னேன்? 2.5 மாதம் வாங்க போங்க. வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணிட்டு வாங்க. பார்க்குறேன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்கடா. போ போ. இலை நான் உனக்கு நல்லா தெரிஞ்சுக்க திரும்ப சொல்கிறேன். உனக்கு வரணும்லாம் இருக்குது. அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. நான் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வருமானத்துக்கு பரவாயில்ல, மாற்றங்கள் உண்டு. ஆனால் இருந்தாலும் வாழ்க்கைக்கு நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ரெடியாக தான் நிற்குது. நீங்கள் பிடிச்சிக்கணும். முடிச்சிருவோம். என்ன வந்து கூப்பிடு கல்யாணத்துக்கு. தலைமை தாங்க போயிட்டு வாங்கடா. எஞ்சிக்கலாமா. நல்ல வார்த்தைக்கும் உனக்காக கேட்டுருக்கேன், உன் வாழ்க்கைக்காக கேட்டுருக்கேன். வாழ்க்கையில் நான் நினச்சது போல வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் வாழ முடியல. எதுக்கிட்டாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சமாளிக்க முடியல. போனால் தூக்கம் வர மாட்டேங்குது. நேற்று கூட நீ வந்து படுக்க கரெக்டாக பண்ணே ஆள் உண்மை போயிடா. ஆனால் வருமானத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு போராட்டம். சரி, அதுலேயாவது வெற்றி அடைஞ்சிடுவோம். அதில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை முறை சரியாகும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். கல்வி கொடுத்தா அந்த பணம் பண்ணுறாங்க. வீட்லேயும் அடிக்கடி குழப்பம் இருக்குது. அவங்களுக்கும் நிம்மதி இல்லை. நம்ம பிள்ளை இப்படி இருக்கே, நம்ம கஷ்டப்படுதே, கவலையாக பட்டுக்கிட்டே இருக்காங்க. மாற்றி கொடுத்துறேன், சரி பண்ணி கொடுத்தா அந்த பணம் பண்ணுறத விட்டடா. இந்த கனி உன் கூட இதானா, அந்த கனி தானா சொல்கிற பிள்ளை, அது உன் கூட இருக்கட்டும். எந்த ஊர்லேருந்து வர்றேன் வச்சுக்க. இதை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்க. 11 ரூபா காணிக்கிறது. நீ ஆசைப்பட்டதே நடத்தி கொடுத்துறேன். உன் கூட நானும் வர்றேன். முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்துறேன். வீட்டில் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, அதையும் தெரிஞ்சு கொடுத்துறேன். இதை உடல் காப்பேன் சாப்பிட பிடிக்கிறேன். மனதை கொண்டாடணும். இந்த கனி உன் கூட இருக்கணும். இதை மஞ்சள் துணியில் முடிஞ்சு 11 ரூபா காணிக்க எடுத்து வச்சுக்கணும். இது உடல் காப்பேன் உனக்கும் பயன்படுத்தி செஞ்சு கொடுத்தா அந்த பணம் மனதில் விட்டுடா. வேற என்ன இந்த பெஞ்சு எந்த குறையும் இருக்காது. ஒரு தடவை கூப்பிட்டு வர முடியுமா? பேசிட்டு அந்த கனி கொடுத்துருக்கல, எழுத்து வச்சு கொடு. 6 நாளைக்கு போட பேசுறது மாற்றி கொடுத்துறேன். அதான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம அதை பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துறேன்டா. வாழ வச்சு கொடுத்துறேன். கொடுக்க முடியுமாண்ணா? எச்சிக்கடா மலை எச்சிக்க. எந்த ஊர்லேருந்து வர்றேன்? எத்தனை வந்தேடா? என்ன சரி, நான் சொன்னதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? இல்லடா மகளே, நான் இவ்வளவு நேரம் வாக்கு சொன்னேன். உனக்கு மனசு என்ன இன்னைக்கு ஐயா இப்படி ரொம்ப பயங்கரமா இழுத்து போய்கிட்டு இருக்காருன்னு தான் உனக்கு தோணுச்சு. எப்பவுமே கடகடன்னு ஓட்டிட்டு அது போடா அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. இன்னைக்கு ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் உனக்கு தோணுச்சு. சரி, என்ன செய்ய இப்ப? அது கடனாவே, அதாவது இதை சமாளிக்கிறதுக்காக ஒரு கடனை வாங்க வேண்டியதாகி போயிடும். அடுத்த என்னடா மோனே மாற்றி கொடுத்தா போதுங்க, சனி கொடுத்தா போதுங்க. எந்த கொடுத்துருந்தா மோனே? சரி, சரி கொடுத்தா இந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். இந்த அப்படி இதில் நீ என்ன செய்யறேன்னா 11 ரூபா காணிக்கிடுது. கரெக்டாக ஒரு 72 நாளைக்கு எடுத்து உனக்கு கரெக்டாக ஒரு 48 நாளில் சரி கொடுத்து
இதை நல்லா மன அழுத்தம் கொஞ்சம் உனக்கு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இது அதுக்கு தான் இந்த கனி கொடுத்துருக்கேன். இதை சாப்பிட குடிக்க பண்ணி மறந்துடக்கூடாது மலை. இந்த அப்போ கூட தான் இருக்கேன், பயப்படாத. இந்த இது உன் கூட வச்சு மறந்துடக்கூடாது மலை.